வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி கேட்பாங்கல்ல யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு. யாரு கூட திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நீங்க பாட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. போயிட்டே இருக்காரு. யாரு என்ன பாருங்க, 2 கேமராக்கள் சந்திக்கின்றன. நீங்க கிளம்பி போயிட்டீங்க. யாரு அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டீங்க. நான் எப்படி நம்புறது? ஜாகிரதை, ரொம்ப சாயாது. நீ கேமரா ஆங்கிள் தான் மாறமே தவிர நீ சாயக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அல்ல, இந்த மாதிரி ஒரு 10-15 ஐலண்ட் சேர நடந்தா பாபராஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குதுப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் குட் குட் குட். சரி, நீங்க சொல்ற அந்த இது உண்மைதானே? மலையாளமே வந்து தமிழ்ல இருந்து வந்தது. அதுக்கு வந்து ஏதோ எவிடன்ஸ் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. தெலுங்கு தமிழ் மலையாள மொழி ஆரம்பிக்கிறது பேச அதாவது சான்ஸ்கிரிட்டும் தமிழும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிலாகி புதுசா உருவான ஒரு மொழி தான் தமிழ். மருவி மலையாளம் ஆகி. அதாவது இது ஒரு வித்தியாசம் இருக்கு. பேச தெரியாம தமிழை பேசி மலையாளமா மாறி எழுத்து வடிவம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப மலையாள மொழியே கிடையாதுங்க. மலையாளம் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆதிம காலத்துல மலையாளத்துல எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே கிடைக்கிறது நல்ல ஒரு இதுவே கிடைக்கிறது 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான். இந்த சேர மன்னர்கள் காலத்துல எல்லாம் தமிழ் தான் இங்க பேசுது. சங்க அந்த இது எழுத்துக்கள் இருக்குல்ல, சங்க காலத்துல எழுதப்பட்ட இதுல எல்லாத்தையும் இந்த ஊரையெல்லாம் அந்த பேரே வேற மாதிரி இருக்கும். இந்த வஞ்சி நாடு, அதே மாதிரி முசிரிஸ்ன்னு சொன்னா இந்த இங்க இருக்கிற கொடுங்கல்லூர்னு சொல்ற போர்ட்டு தான் இந்தியாவிலேயே, அது வேர்ல்டுலயே நம்பர் 1 போர்ட். அந்த இந்த ஊர்ல இல்ல நம்பர் 1 போர்ட்னா அவ்வளவு வியாபாரம் நடந்துருந்தது. இருந்து ஈஜிப்சியன்ஸ், பெனிஷியன்ஸ், அது மாதிரி சீனர்கள். ஒன்னும் நான் ஒரு இது சொல்றேன், AD 500ஆவது, அதாவது 5ஆவது நூற்றாண்டுல ஒரு கோதி கிங் அலாரிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரோம் அட்டாக் பண்ணிட்டான். ரோமை கான்கர் பண்ணிட்டான். அந்த காலத்துல எப்படின்னா, ஒரு ஊரை கான்கர் பண்ணா அதை அப்படியே எரிச்சிடுவாங்க. அது எரிக்காம இருக்கணும்னா இவங்க கொண்டு போயிட்டு அவங்க காலில் விழுந்து நிறைய கோல்டு இல்லை, அவன் லிஸ்டே கொடுப்பான். இந்த சமையல்காரங்க இதுக்கு கொடுக்குற மாதிரி மைக்ரோ மந்திரக்காரங்க பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல முதல் போட்டிருந்த இந்த மாதிரி இந்த அலாரம் கொடுத்த லிஸ்ட்ல முதல் போட்டிருந்தது 3000 பவுண்டு பேப்பர் இங்க மட்டும்தாங்க. இதுக்காகத்தான் இவங்க எல்லாம் ஏன் இந்த யூரோப்பியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்தது என்ன பெப்பருன்னு இல்லை, அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தமிழ் கல்ச்சர் மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே இங்க கிடையாது. அதுல இருந்து நம்ம 12ஆவது நூற்றாண்டு வரைக்கும் 7ஆவது நூற்றாண்டு சங்கராச்சாரிய காலத்துல எல்லாம் சான்ஸ்கிரிட் தான் இங்க ஒரு சைடுல தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு. நம்ம பேசுற மொழியில நீங்க இல்லை உங்க பொண்ணு பேசுற மொழியில இல்ல பையன் பேசுற மொழியில எவ்வளவு தமிழ் வார்த்தை இருக்கு, எவ்வளவு இங்கிலீஷ் வார்த்தை. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அந்த காலத்திலேயே வந்தது. அதாவது சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், தமிழ், இந்த 2 மொழி தான் இங்க இருந்தது. இந்த 2 மொழி கலந்து பேச ஆரம்பிச்சாங்க. சில்ட்ரன் வை ஆர் யூ பிளேயிங் இந்த வெயில் இந்த வெயில் ஹாஃப் நம்ம இதிலையும் சாம்பார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டைல்ல பேசி 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 இது அப்படியே வை ஆர் யூ பிளேயிங் இந்த வெயில் சமைக்கிறது ஹாஃப் சமைக்கிறது என் சாம்பார் இது பேசி 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 பட்லர் இங்கிலீஷ். இட் இஸ் கால்ட் பட்லர் இங்கிலீஷ். இப்படி பேசதான் இல்ல இப்படியே வந்து அது அப்படியே பழகி போச்சு. அதுல 2 மலையாளத்துல ஆரம்ப காலத்துல எழுதப்பட்ட
இவர் கதை சொல்கிறவருப்பா, இவங்கெல்லாம் கதை கேட்குறவங்க, இந்த 3 பேரும். கோயாமா இருக்கிறாங்க பாரு. நான் இது இவர் கதை சொல்கிறவர். புக்ஸ் இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பதான் நம்மளுக்கு இது ஆரம்ப காலத்தில் எழுதும்போது 2 மலையாளம் வர்றதுக்கு முன்னால் தமிழும் மலையாளம் அந்த இந்த புதுசாக உண்டான மொழி அந்த இதிலே வராமல் 2 கலந்த மாதிரி வரும். இதில் சம்புன்னு சொல்லிட்டு இதில் அந்த இதில் அப்புறம் மணிப்பிரபாலம்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்டோட